அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. அந்த வார்த்தை உங்களிடத்தில் கடந்து வந்து உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை நீங்கள் கேட்க வேண்டுமா? பரிசுத்த ஆவியானவருடைய கைடிங் உங்களுக்கு இருக்க வேண்டுமா? அந்த பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற அந்த வார்த்தையை தெளிவும் கரையமாய் நீங்கள் கேட்க வேண்டுமா? நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், முதலாவது நீங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வேண்டுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே அவருக்கு ஆராதனை செலுத்த வேண்டுமா? அந்த ஆராதனையில நீங்க போகும் பொழுது நீங்கள் உண்மை உள்ள மனுஷர்களாய், உண்மை உள்ள உபவாசமாய் நீங்கள் இருக்க வேண்டும். உண்மை உள்ள உபவாசத்திலே நீங்கள் இருக்கும் பொழுது அவர் பேசுகிறதை நீங்கள் கேட்கலாம். அவர் ஆராதனையின் வேளையிலே அவர் இறங்கி உலாவுகிற தெய்வமாய் இருக்கிறார். சபையில நீங்க ஆராதனை பண்ணும் பொழுது சபையில இறங்கி உலாவுவார். உங்களுடைய வீட்டில நீங்க உபவாசம் இருந்து நீங்கள் குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அந்த உபவாசத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து, அந்த உபவாசத்துல நீங்க கிரயமா ஆராதனை செலுத்துறீங்களான்னு பார்த்து, உங்களுடைய குடும்ப ஜெபத்துல ஆராதனை உண்மையா இருக்குமானால் அந்த ஆராதனையிலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பேசுவது அதிக உறுதி. அல்லேலூயா. அவர் மெயினா என்ன தெரியுமா கத்து கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் பேசுவாராம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பேச வேண்டும் என்று சொன்னால் ஆராதனையும் உபவாசமும் கிரயமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது கர்த்தரோடு நீங்கள் உறவாட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் கூட நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு நடக்க வேண்டும் என்று சொன்னால், தயவு செய்து உபவாசத்தை உண்மையும் கிரயமாய் எடுங்கள். அதே போல ஆராதனையும் உண்மையும் கிரயமாய் அந்த ஆராதனையை நடத்துங்கள். நீங்கள் ஆராதனை உண்மையும் கிரயமாய் நடத்தி அந்த உபவாசத்தில் நிலைத்து நிற்கும் பொழுது என் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இறங்கி பேசுவது அதிக உறுதி. நான் சொல்லவில்லை, இந்த வேதம்தான் உங்களுக்கு கிரயமாய் சொல்லி கொடுக்கிறது. வாசித்து பார்ப்போமா? அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று கிரயமாய் கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதில் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டு இருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை எதற்காக இந்த காலை வேளையில் உங்களுக்கு நேராக அனுப்புகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒன்றே ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சபைக்கு போனா மாத்திரம் பத்தாது, நீங்கள் ஜெபிச்சா மாத்திரம் பத்தாது. அவர் சொல்றார், பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொண்டு பரிசுத்த ஆராதனையை நீங்க செய்யும் பொழுது, அந்த பரிசுத்த ஆராதனையில நீங்கள் உபவாசித்து அந்த உபவாசம் உண்மையா இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாராம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவாராம். ஒருவேளை சபையிலே கரங்களை தட்டி ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஆராதனையை உண்மையும் கிரயமாய் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஆராதனையின் மத்தியில இறங்கி பரிசுத்த ஆவியானவர் உலாவது அதிக நிச்சயம். பரிசுத்த ஆவியானவர் ஆராதனையில் மகிமைப்படுவாராம், அந்த ஆராதனையில் இறங்கி உலாவுவாராம். ஆனால் இந்த நாட்களில் அநேக இடங்களில் அந்த பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுகிறது இல்லை. அப்புறம் எங்கிருந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பேசுவார்? உபவாசிக்கிறீங்களா? உபவாசனா என்னன்னே தெரியாது சில பிள்ளைகள் இருக்கிறார்கள். தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உபவாச நாளை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். உபவாச நாளை நீங்கள் ஒரு நாள் தேர்ந்தெடுத்து அந்த நாளிலே உபவாசித்து என் தெய்வனை நோக்கி உண்மையா நீங்கள் ஆராதனை செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உங்களிடத்தில் பேசுவது அதிக நிச்சயம். உங்களுக்கு தெரியுமா? அதுதான் இந்த வேத வசனத்தில் தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் உபவாசிக்க ஆரம்பித்தால் அந்த உபவாசம் உண்மையா இருக்குமானால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் உறவாடுவது அதிக நிச்சயம். அவர் கூட உறவாட வேண்டும் என்று சொன்னால், அவர் பேசுகிறதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால், உண்மையும் உத்தம ஒரு உபவாச நாளை தேர்ந்தெடுத்து உபவாசமா இருங்கள். அந்த உபவாசத்தில் என் தெய்வம் பிரியப்படுவாரானால் அவர் இறங்கி பேசுவதும் அதிக நிச்சயம்.
அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நம்ம எல்லா காரியத்தை, எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டு, எல்லா பாவத்தையும் விட்டுட்டு, உலக காரியத்தை விட்டுட்டு, உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறத விட்டுட்டு, எல்லா ஆசாபாசத்தை விட்டுட்டு, எல்லாத்தையும் வெறுத்துட்டு என் தெய்வத்துடைய சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு உபவாசத்தோடு உண்மையும் கிரையுமா இருந்து பாருங்கள். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று எதற்காக எழுதப்பட்ட தெரியுமா? நீங்கள் உண்மையும் கிரையுமாய், நீங்கள் பரிசுத்தமாய் நீங்கள் உபவாசிக்கும் பொழுது அந்த பரிசுத்த தேவன் உங்களை சந்திப்பது அதிக உறுதி. உண்மையான மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் அந்த பரிசுத்தத்திற்கு நேராய், அந்த பரிசுத்த ஆவிக்கு நேராய் உண்மையாய் இருந்து உபவாசமாய் இருந்து பாருங்கள். இந்த உபவாசத்தை என் தெய்வம் அங்கீகரித்து உங்களை உயர்த்துவது அதிக நிச்சயம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதற்குத்தான் இந்த வேத வசனத்தில் தெளிவாய் சொல்லப்படுறது, கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் உபவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது என் ஆவியானவர் இறங்கி பேசுவது அதிக உறுதி. ஒருவேளை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை கர்த்தர் உங்களை ஊழியத்திற்கு அழைத்திருப்பார்களானால், ஒருவேளை நீங்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருப்பீர்களானால், உங்களுக்கென்று பரிசுத்த ஆவியானவர் எந்தெந்த ஊழியத்தை பகிர்ந்து கொடுத்தாரோ உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே கிரயமாயிருந்து ஊழியத்தை செய்யுங்கள். ஏனென்று கேட்டால் கர்த்தர் உங்களை வேர்பிரித்து வைத்திருக்கிறார். இந்த வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது? பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை வேர்பிரித்து அவர் ஊழியத்தை நடத்துவாரானால், எந்தெந்த இடத்திற்கு சுவிசேஷத்தை கொண்டு சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு ஊழியத்துக்கு போகிறீர்களோ ஒவ்வொரு ஊழியத்திலும் நீங்கள் எப்படி தெரியுமா இருக்க வேண்டுமா? உண்மையான உபவாசம் போட சொல்லுங்கள், உண்மையாய் ஆராதனை செய்ய சொல்லுங்கள், உண்மையாய் ஆராதனை நீங்கள் நடத்தி பாருங்கள். என் தெய்வத்தினுடைய தேவ பிரசன்னம் இறங்கி உலாவது அதிக நிச்சயம். வேத புஸ்தகத்தில் அநேக பிள்ளைகள் உண்மையும் கிரயமாய் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்களை சந்தித்தார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்களை நடத்தினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்களை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்களை கைட் பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் நீங்கள் உறவாட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் கூட நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நடத்துகிற ஆராதனைகள் உண்மையா இருங்கள். நேற்றைய தினத்துல ஒரு செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த செய்தியில் என் ஆண்டவர் சொன்னார், பூர்வ வழியை அறிந்து கொண்டு பூர்வ வழியை நீங்கள் தேடி அந்த பூர்வ வழியில நீங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் நன்மையை காண்பீர்கள் என்று சொன்னார். அதற்குத்தான் இந்த வேளையில உங்களுக்கு இந்த வார்த்தை கொடுக்கிறேன். அந்த பூர்வ வழிதான் உபவாசம், அந்த பூர்வ வழிதான் ஆராதனை. அவர் எப்படி ஆராதனை செய்தார், அவர் எப்படி பரிசுத்த ஆவியானவரோடு நடந்தார், அவர் எப்படி பரிசுத்த ஆவியானவர் அவர் எப்படி சந்தித்தது, இதையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். அவர் ஞானஸ்தானம் எடுத்து அவர் கரையேறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவரிடத்தில் வந்ததை நீங்கள் பார்க்கவில்லையா? அவரிடத்தில் வந்ததற்கு காரணம் என்ன? அவர் சொன்ன வாக்கிலே உண்மையும் உறுதியாய் நின்று அவர் சொன்ன வாக்கிலே நின்றார். அவரிடத்தில் எந்த வேறுபாடுகளும் இல்லை, எந்த இடத்திலும் எந்த காரியத்திலும் அவர் மாறுபடவில்லை. அவர் உண்மையும் கிரயமாய் இருந்தார். அவர் ஆராதனை உண்மையாய் பண்ணினார், உண்மையாய் அவர் உபவாசித்தார். அந்த உபவாசத்தின் வேளையில் தான் என் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவரை சந்தித்தார். அவர் தான் நமக்கு ரோல் மாடல், அவர் தான் நமக்கு முன்மாதிரி. அவர் மாதிரியை வைத்து போறேன் என்று சொன்னார் இல்லையா? எதற்காக மாதிரியை வைத்தார் உங்களுக்கு தெரியுமா? அவர் எப்படி வந்து அவர் எப்படி நடந்து கொண்டு எப்படி அந்த பரிசுத்த ஆவியை சந்தித்து எப்படி பரிசுத்த ஆவியோடு கூட நடந்தாரோ அதே போல நீங்களும் நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல உபவாசிக்க சொல்லியிருக்கிறார், அதே போல ஆராதனை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறார், அதே போல ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொல்லியிருக்கிறார், அதே போல திருவிருந்தம் எடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வழியை நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமா அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் சந்திப்பது அதிக உறுதி. அல்லேலூயா. இந்த நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை எந்த மனிதனும் கேட்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? உண்மையான ஆராதனை இல்லை, உண்மையான உபவாசம் இல்லை, உண்மையான இருதயம் இல்லை, உண்மையான மனம் இல்லை, உண்மையான சிந்தை இல்லை, உண்மையான பார்வை இல்லை. இன்னைக்கு அநேக காரியத்தில் உண்மை இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது எப்படி அந்த உண்மை உள்ள பரிசுத்த தெய்வம் உங்களை எப்படி சந்திப்பா? அல்லேலூயா. சபையிலே உண்மையா இருங்கள், ஆராதனையில உண்மையா இருங்கள், நீங்கள் எடுக்கிற உபவாசத்திலே உண்மையா இருங்கள், நீங்கள் சந்திக்கிற மனிதர்களிடத்தில் உண்மையா இருங்கள். அந்த உண்மை இருக்கும் பொழுதுதான் அந்த உண்மை உள்ள ஜீவன் உள்ள தெய்வம் உங்களை சந்திப்பது அதிக உறுதி. அல்லேலூயா. அழைத்த தெய்வம் நிச்சயமாய் உங்களை சந்தித்து நடத்துவது அதிக உறுதி. அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டு இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை சந்திப்பார். இது பரிசுத்த ஆவிக்கும் உங்களுக்கும் உரிய ஒரு பெரிய காரியம். இது அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் பல காரியங்கள் இருக்கிறது. பல காரியத்தில் உங்களை நீங்க சரி செய்ய வேண்டும், பல காரியத்தில் உங்களை நீங்க பரிசுத்தமாக்க வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னார். நீங்கள் பரிசுத்தமாய் அந்த ஆராதனையை செலுத்தும் பொழுது, பரிசுத்தமாய் நீங்கள் உபவாசத்தை எடுக்கும் பொழுது நிச்சயம் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை சந்தித்து உங்களோடு பேசுவது அதிக நிச்சயம்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே எதற்காக உங்களுக்கு இந்த வார்த்தை கற்றுக் கொடுக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த நாள் வரைக்கும் மனுஷங்க பேசுனது, பக்கத்துல பேசுது, பயங்கர பிரச்சனையை கேட்டது, இதை மட்டுமே நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. குழப்பத்தை கேட்டுட்டீங்க, நிம்மதி இல்லாத கேட்டுட்டீங்க, அநேக துன்பத்தை கேட்டுட்டீங்க, அநேக நெருக்கத்தை கேட்டுட்டீங்க, அநேக கெட்ட வார்த்தைகளை கேட்டுட்டீங்க, அநேக தீய வார்த்தைகளை கேட்டுட்டீங்க. இதெல்லாம் நீங்க கேட்டுட்டீங்க. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை கொஞ்சமாவது நீங்கள் கேளுங்கள். அவர் அதுக்குத்தான் சொன்னார், காது உள்ளவன் எவனும் கேட்க கடவன். எதற்காக அந்த வார்த்தை சொன்னார் உங்களுக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை காது உள்ளவன் எவனும் கேட்க கடவன். அது இந்த காதல்ல, ஆவிக்குரிய காதை சொல்லுகிறார். அந்த ஆவிக்குரிய காது உங்களுக்கு திறக்கப்படும் பொழுது என் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்று திருவுளம் பற்றுகிறதை நீங்கள் கேட்க முடியும். உங்களுக்கு ஒரு வழியை காட்டுவார், உங்களுக்கு ஒரு வழியை சொல்லுவார். அந்த வழியிலே நீங்கள் நடக்க வேண்டும். அந்த வழியிலே நீங்கள் நடக்கும் பொழுது என் தெய்வம் நிச்சயமாய் உங்களுக்கு அநேக காரியத்தில் உயர்வை கொடுப்பது அதிக நிச்சயம், மேன்மை கொடுப்பது அதிக நிச்சயம், அநேக ஆபத்திலிருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில என் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய வார்த்தை உங்களிடத்தில் வந்து உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு நடந்து போங்கள், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு பேசுங்கள், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இருங்கள் என்று சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கும் பொழுது உங்களிடத்தில் ஒரு துன்பமும் வராது, ஒரு பாடுகளும் வராது, ஒரு கஷ்டமும் வராது, ஒரு வியாதியும் வராது, ஒரு மரண கண்ணிகளும் வராது, ஒரு சஞ்சலமும் வராது, ஒரு தவிப்பும் வராது. உங்கள் ஆண்டவர் பத்திரமாய் பாதுகாப்பார். அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தெய்வமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆமீன். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, எதற்காகப்பா இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு அனுப்பினீரோ எனக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரை நீர் சொல்லியிருக்கிறீர், நீர் பரிசுத்தமாய் ஆராதனை செலுத்து, நீ உபவாச நாளை அங்கீகரி, அந்த உபவாச நாளிலே உண்மையும் கிரயமாய் இருந்து பார். நான் உன்னோடு இறங்கி பேசுவது அதிக உறுதி, உன்னை நான் நடத்துவது அதிக உறுதி என்று ஆண்டவரை வேதத்தில் தெளிவாய் கிரயமாய் எழுதி உடைய பிள்ளைகளுக்கு நேராக இந்த வார்த்தை 7 முறை புடமிடப்பட்ட புண்ணிய வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு நேராக அனுப்பியிருக்க. ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு நீர் நல்ல தேற்றவாளனா இருந்து உடைய பிள்ளைகளை நீங்க நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியைகளையும் நீக்கி நீர் ஒருவரே உடைய பிள்ளைகளை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, கிருபையில மறைங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களோடு கூட பேசுவாராக. ஆமேன்.